என்னமோ ஜிஎஸ்டி குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ்ன்னு சொன்னார் நம்ம பிரதம மந்திரி. அது குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸில் கூண்டாஸ் அராஜகம் டேக்ஸ். என் மாதிரி ஒரு கேள்வியை பிடிக்கிறது 30 பேர் எதுக்குடா டைமு பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? 3 பேர் போதும். நீங்களாம் ஜாதகம் நம்புறாள் தானே? அமித்ஷா மோடி எல்லாருமே ஜாதகத்தை வச்சுட்டு ஜோசியக்காரன் பூஜை பரிகாரம்லாம் பண்ணுறீங்களே. சூர்யாவில் என்ன பண்ணுறான்? அவனுக்கு கோடியாக டொனேஷன் வரும். நம்மளுக்கு எவனா டொனேஷன் கொடுப்பா? எவனும் கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு வேணவும் வேணாம், எனக்கு வேண்டவே வேணாம். எல்லாரும் வாய் பேசாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சின்னா கிடையாது. ஏன் கிருஷ்ணர், ஏன் காளி, நீ பேசிக்கிட்ட நாங்கள் இருக்கிறோம். உன்னை என்ன பண்ணுவாங்களான்னு பார்த்துறோம். நம்மளோட கீதா டிவி சேனல்ல நம்ம கீதா அம்மா அவர்கள் தொடர்ந்து சமூகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக போராடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட செயலை பிடிக்காத ஒரு சில பேர், ஒரு 30 பேர் கொண்ட நபர்கள் கீதா அம்மா அவர்களோட வீட்டுக்கே வந்து அவங்கள மிரட்டி இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா கீதா அம்மாவே விவரிச்சு சொல்ற காணொளிகள் தொடர்ந்து நம்மளோட கீதா டிவி சேனல்ல வெளிவரும். அப்போ வந்து இதுங்க வந்து எங்கேயோ உட்காந்துட்டு எந்த காலேஜ் கொடுக்கும் எல்லோரும் ஓடுறாங்க. அந்த எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணான மேசாரமு, அதுக்கப்புறம் வேல்ஸு, இவங்கெல்லாம் கோடியாக குழந்தைங்கிட்ட பிடுங்கி டொனேஷனில் அவங்க பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துடுவாங்களாமா. அப்படி கோடியாக செலவு பண்ணி கல்யாணத்துக்கு. எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை. நான் அந்த மாதிரி இன்றைக்கி கார் வாங்கியும் போடல, எந்த நகையும் போடல. இதுங்கடா என் கடவுள் போட சொன்னதால் தான் போடுறது, அதுங்கடா இல்லை போட மாட்டேன். நான் ஒரு சிடுமூஞ்சி தான். ஓகே. அப்போது இவனுங்க வந்து சொல்கிறானுங்க, அந்த அம்மா பணக்காரி, பணத்தை கட்டுட்டோம், நான் பண்ணாத தப்புக்கு நான் எதுக்குடா காசு கொடுக்குறேன்? அப்போது 10 லட்சம் கொடுத்தா எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுவாங்கம்மா. அந்த எஃப்ஐஆர் வந்து இப்போ வந்து ஹைகோர்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு யாரோ ஒரு நீதி அரசு. அது நிலுவையில் இருக்கும்போது அங்கே சார்ஜ் ஷீட் போடுறான். அப்போ இது என்ன சட்டம்டா? இது என்ன சட்டம்? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு படிக்க புரியல. நம்மளாம் பரதேசி ஆகிட்டோம். படித்த முட்டாள்கள், அவங்களாம் ஞானிகள். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா அந்த பொம்பளை. எவ்வளோ தடவை ஒரு கேஸுக்காக போவோம். நம்மளும் இந்த இது மாதிரி ஜெயராஜ் மாதிரி பெனிக்ஸ் மாதிரி அடி வாங்கிருக்கோ, இல்லாட்டி அந்த ரஞ்சித் மாதிரியோ, இல்லை மற்ற பொம்பளைங்க கற்பழிக்கிறாங்கல்ல லாக்அப்பில். அப்போ வந்து அது நான் இந்த காணொலி மூலிமா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். நான் நம்புகிறேன். நீங்கள்லாம் பார்த்துருக்குறீங்க. கடவுள் நீங்கள் கூட இருந்து பார்க்குறீங்க. அன்றைக்கி என்ன நான் சொன்னேன் உங்கள்கிட்ட காரில், அன்றைக்கி இந்த அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாள் நாள் அதே மாதிரி அரெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கால் உடையும்னு சொன்னேன். 2வது நாள் அது கால் உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது ஃப்ராக்சர் போட்டுட்டு போயிட்டே இருந்துச்சு. நான் இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதோ கிறுக்கு பிடிக்கணும். வருவான் கிருஷ்ணா அப்பப்போ வந்து பேசுறதுக்கு. அப்போ அவன் சொல்லுவான், அதை நான் படக்குன்னு நான் சொல்லுவேன் உங்ககிட்ட. அது அப்படியே நடக்குது. அப்போ அவள் கால் உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இன்னொருத்தி வந்தா. இவளுக்கு வருஷத்துக்கு 10 தடவை 10 போலீஸ் மாற்றிட்டு இருப்பாளுங்க. 10 பேர் வந்து நம்மகிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு எஃப்ஐஆர் போடாமல் சார்ஜ் ஷீட் போடாமல் வச்சுட்டே இருப்பாங்க. நம்மளை மிரட்டி சம்பாதிக்க. அப்போ என்ன இந்த சட்டங்கள், இதில் லிமிட் என்ன? நம்ம மட்டும் ஒரு கேஸ் லேட்டாக போட்டால் லிமிட்டேஷன், இந்த இது நீ வர முடியாது இப்படி அப்படின்னு சொல்லுவேன். அதே லிமிட்டேஷன் உங்களுக்கும் இருக்கணும் இல்லை? எல்லாத்துக்கும் சமமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஆட்சியாளர்கள், நீங்கள் ஆஃபீஸர்ஸ்னால் நீங்கள் எந்த தவறும் செய்யலாம். அதே மாதிரி இப்போ இந்த சின்ன கம்பெனிஸ்னால் நல்லா பெரிய கம்பெனிஸில் இந்த ஒவ்வொரு இந்த சிப்காட்டு, இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நடக்கிறதெல்லாம் எல்லா கம்பெனியும் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த சேல்ஸ் டேக்ஸும் இந்த எக்ஸைஸ் டியூட்டிக்காரன் மாதம் வந்து மாமூல் வாங்குவாங்க. எல்லா கம்பெனியும் அவனுங்க தப்பு செஞ்சு அதை மூடி மறைக்கிறதுக்கு கொடுக்குறானுங்களோ, இல்லாட்டி இவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் கொடுக்குறாங்களோ, நான் அதுக்கு சாட்சி கிடையாது. அப்போ நான் அப்பா கம்பெனியை எடுத்து நடத்தும் போது வாரத்துக்கு செலவுக்கு அனுப்புவோம். இந்த டீ செலவுக்கு, எந்த ஒரு சடனாக ஆக்சிடென்ட் ஆகிட்டாலும் பல்வேறு சடனாக ஒரு சாமான் வாங்க ஒரு பணம் வச்சுருப்போம் நிலுவையில். ஓகே. அதுக்கப்புறம் இந்த நான் எடுத்தப்போ அந்த கம்பெனி பிரச்சனை இந்த பிரச்சனை பார்ப்போம். ஸோ ஒரு நாள் அக்கௌண்ட்ஸ் உட்காந்து பார்க்கும்போது எக்ஸைஸ்னா சரி என்ன எக்ஸைஸு இது, எதுக்கு கேஷ் கட்டணும் சொல்லும்போது, இல்லை மாமூல் மாதம் எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லா யூனிட். அது எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களா?
தப்பு பண்ணுறீங்களா? இல்லை கொடுக்காட்டி அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. கொடுக்காட்டி தொந்தரவு பண்ணட்டும், நீ தப்பு பண்ண நீ ஏன் பயந்துக்கிற, அவ்வளோதானே சொல்லிட்டு நான் அந்த மாமூலை நிறுத்தினேன். அந்த மாமூலை நிறுத்தினதுக்காக தான் இப்போ இந்த கேஸு என்னென்னா, நான் ஏதோ பல கோடி ரூபாய் நாட்டுக்கு கொடுக்காம ஏமாற்றி போட்டேன். நம்ம என்ன, நானே ஒரு டேக்ஸ் கட்டணுன்னா உங்களுக்கு முதல் வேலையை அதை தான் கட்டுன்னு சொல்லுவேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எவ்வளோ காலேஜ் ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர் கட்டாமல் இருக்குது, பெரிய பெரியது. ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம காலேஜில் ட்ரஸ்ட்டில் கரெக்டாக இல்லை மந்த்லி, அது வருஷத்துக்கு 2 தடவை வருது, கரெக்டாக செக் போட்டு விட்ருவோம். ஓகே, அப்போ வந்து இந்த சிஸ்டம் ஃபெயிலியர். இவங்க என்னமோ பெரிய யோகிய சிகாமணிமா அந்த ஆஃபீஸர்ஸ், ஆஃபீஸர் வந்தால் எவன் வந்தால் நம்மளுக்கு தெரியாது. நம்ம முதல்ல நினச்சோம் ரவுடிஸ்ன்னு நினச்சோம். ஏன்னா அவன் ஐடி கொடுக்க மாட்டாங்க மேடம், அவன் ஐடி கொடுக்க மாட்டானாமா, அவன் வாரண்ட்டோட வரமாட்டானாமா, வாரண்ட்டை காட்ட மாட்டானாமா, சர்ச் வாரண்ட்டை காட்ட மாட்டாமா, அரெஸ்ட் வாரண்ட்டை காட்ட மாட்டான். ஆனால் நம்ம வந்து அப்போது வக்கீலுங்க தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கூட அதை பார்க்கல, ஏன்னா நான் இல்லை. ஓகே, அப்போ வக்கீலுங்க வந்து கேட்குறாங்க, வக்கீல் அவங்களோட ஐடி கார்டு காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த யோகிதம் இருக்கும்போது ஏன் இந்த ஆஃபீஸர்ஸ் யோகிதம் இல்லை? யோகிதம் இல்லைல்ல, அவங்க அராஜகமாக பண்ணுறதால தானே. கேட்டை வந்து இப்படி நான் வீடியோலாம் பார்த்தேன், இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, எல்லாம் அயோக்கியத்தனமும் பண்ணாங்க. ஓகே, பண்ணவங்க உங்களுக்கு என்ன டிசிப்ளின் இருக்குது? நீங்கள் என்ன டேக்ஸ் டெரர் பண்ணுறீங்களா ரெஜிமு? என்னமோ ஜிஎஸ்டி குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ்ன்னு சொன்னார் நம்ம பிரதம மந்திரி. அது குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸில் கூண்டாஸ் அராஜகம் டேக்ஸ். இந்த ஜிஎஸ்டியால் எவ்வளோ கம்பெனி மூடி இருக்குது, எவ்வளோ கம்பெனி சின்ன சிறு தொழில். இப்போ என் ஃப்ரெண்டே நீ காலையில் அவங்களை விஷ் பண்ணும்போது அவங்க இன்னும் கூட பிஸ்னஸ் நடத்த முடியாமல் 1 வருஷமாக கஷ்டமாக எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன இது என்னமோ பெரிய இந்த மந்திரி அவங்க உட்காந்துட்டு இருக்க மந்திரிங்கெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிங்க மாதிரி. ஓகே, அதை பண்ணாங்க. ஒரு கிளவியை பிடிக்கிறதுக்கு ஒரு 30 பேர் தேவையா? அங்கே ஒரு 5 டெரரிஸ்ட்டு 4 டெரரிஸ்ட்டு 6 டெரரிஸ்ட்டு பெஹல்காமில் 29 பேர்த்த சுட்டு போட்டு போயிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு அதுக்கு யோகிதம் இல்லை பிடிக்கிறதுக்கு? என் மாதிரி ஒரு கிளவியை பிடிக்கிறதுக்கு 30 பேர் எதுக்குடா? டைமு பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. 3 பேர் போதும், ஒரு 2 பொம்பளை ஒரு ஆம்பளை இல்லையா பிடிச்சிட்டு போகிறதுக்கு. இது எதுக்கு 30 பேர் வரீங்க? இப்படி தானே பணம், நாட்டு பணம், நம்ம டேக்ஸ் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நீ நிஜமாகவே நல்லவனுங்களானா நீ எந்த கேஸ்க்காக வந்த நீ சொல்லி. இந்த கம்பெனி ஆல்ரெடி செத்து போச்சு. செத்து போன கம்பெனிக்கு நீ 15 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண வந்திருக்கிறியா, இல்லாட்டி எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ட் பண்ண வந்திருக்கேன். நான் ஏதோ கொள்ளை அடித்தேன்னா? டேய் ஒன்று சொல்கிறேன், நான் கொள்ளை அடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் எவங்கிட்ட வாங்கினீங்களோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் மிரட்டி வாங்கினீங்களோ இல்லாட்டி அவனுங்க தப்பு பண்ணுறதுக்கு என் மூடி மறைச்சி என் மேலே போகிறோம், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஏன் மனசாட்சிக்கு நான் தப்பு பண்ணல. ஓகே, நான் தப்பு பண்ணாதப்போ நான் வந்து பிடிவாதக்காரன். ஞாபகம் இருக்குதா? நம்ம கோயில் அடுத்த அந்த வித்தவங்க வந்துட்டு அந்த பெரிய ஜோசிக்கார், இந்த ஜோசிக்காரை வச்சு என்னை மிரட்டிகிட்டே இருந்தாங்க. அந்த இடத்த கொடுத்துருங்க அது. அப்போ நான் திருப்பி பேசிகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், கிருஷ்ணரும் சிவனும் வந்து இங்கே ருத்ரதாண்டவம் ஆடினாலும் நான் கொடுக்க மாட்டேன். என்னை அன்பாக கேட்டால் நான் தப்பு பண்ண நான் கொடுப்பேன். ஆனால் என்னை மிரட்டினீங்கன்னா நான் வந்து முடுகு மரத்தில் ஏறி உட்காந்து நம்ம கிருஷ்ணரையும் சிவனையும் உட்காந்து எங்கடா நீங்கள் வந்தீங்க, என்னடா வந்தீங்க, என்னடான்னு தான் சொல்லுவேன். ஓகே, அது எங்களுக்குள்ளார இருக்க பந்தம். அது நாங்கள் 3 பேர் எங்களுக்குள்ளார நாங்கள் ஏதோ பேச்சுவார்த்தை பண்ணிப்போம். காளியும் அதில் வருவா, அவளுக்கும் பங்கு இருக்குது. ஓகே, அப்போது இவனுங்க வந்து என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, பொம்பளை கிளவி பைத்தியக்காரி என்ன தான் நீங்கள் பண்ணாமல் இருக்கனானா நாங்கள் வந்து காசை கொடுத்துருவானா. எங்கள் அப்பா சாவருக்கு ஒரு நாள் முன்னாடி சொன்னார், ஒரு நாள் அட்வைஸ் கொடுக்குறாரு என்கிட்ட, ஐயோ நீ தானம் பண்ணு தர்மம் பண்ணுண்டு. அதுக்கப்புறம் அவருக்கே மனசு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது மாதிரி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, மாதிரி யாருமே தானம் தர்மம் பண்ண மாட்டாங்க. நான் தானமும் பண்ணல தர்மமும் பண்ணல, எனக்கு 2ம் வேணாம். நான் வந்து என் மனசில் பட்டது நான் செய்கிறேன். நான் வந்து பட்டம் கிடைக்கணும், நாளைக்கு என்ன பத்மபூஷன் அவார்டு கிடைக்கணும், அந்த பத்மபூஷன் அவார்டெலாம் எனக்கு கொடுத்தா நான் தூக்கி போட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு வேண்டாம். ஏன்னா நல்லவங்களுக்கு அது கிடைக்குன்னா இல்லை, பணம் கொடுத்து தான் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க அந்த அவார்டு. ஓகே, எனக்கு வேணாம். ஓகே, அப்போ வந்து நான் இந்த விளம்பரத்துக்காக நான் எதுவுமே பண்ணல. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள், இது இன்னைக்கு எனக்கு புரியல. ஆனால் தப்பு எவனாக இருக்கட்டும், அது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நான் கண்டிப்பாக பேசியே தீர்வேன். நான் மோடியும் தான் பேசுகிறேன். என் கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணர் தானே சொல்கிறேன், போய் போங்கடா, போய் மோதுங்கடா கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணரோட போய் மோதுங்க.
இல்லாட்டி கொடுக்குறேன் என் ஜாதகத்தை போய் பாருங்கடா, நான் பேசுறதெல்லாம் பொய்யா உண்மையான்னு சொல்லிட்டு போனீங்களா? ஜாதகம் நம்புறாள் தானே. அமித்ஷா, மோடி எல்லாருமே ஜாதகத்தை வச்சுட்டு ஜோசியக்காரன் பூஜை பரிகாரம்லாம் பண்ணுறீங்களே, போய் என் ஜாதகத்தை போய் காட்டுங்க. ஏதோ ஒரு பெரிய பரதேசி ஜோசியக்காரங்கிட்ட அவன் சொல்லுவான் இது ஒரு எப்பேற்பட்ட இதுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி அந்த ஜோசிக்காரன் என்ன செஞ்சான், இப்படி கை வச்சுக்கிட்டான். ஐயோ நீ என்னை சபிச்சிடாதமான்ட்டு. ஆனால் அவன் வந்து ஜெயலலிதாவுக்கு ஜோசியக்காரன், சந்திரிகா குமார்க்கு ஜோசியக்காரன், ரத்தன் டாட்டாக்கு ஜோசியக்காரன். அவன் எனக்கு இப்படி கையை பிடிச்சாலும் எனக்கு திமிரு கிடையாது. நான் வந்துட்டு அன்பால் என்னை யார் எது கேட்டாலும் செய்வேன். ஆனால் இந்த திமிர் பிடிச்சிட்டு கேட்குற மாதிரி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 10 லட்சம் 10 சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் இப்போ நான் பேசுகிறேன்னா என் காளி பேச சொல்லுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி கொதிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். காலையிலேருந்து கொதிச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு பணம் கட்ட சொல்லுங்கள், அதுக்கு பணம் கட்ட சொல்லுங்கள். நீ விட்னஸ்ஸு. அந்த பொண்ணு யார், எனக்கு அந்த இந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியும். இந்த குழந்தைக்காக இது செஞ்ச அந்த அவங்க பையன் படித்தானா அவங்க குடும்பம் நல்லா வரும்னு சொல்லி யார் கொடுப்பா இந்த காலத்தில்? ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அப்படியே எடுத்து போய் படிக்க போங்கன்னு சொல்லி திருட்டு பாசங்க 10 கையெழுத்து வாங்குவாங்க, 10 நகை வாங்குவாங்க, சொத்து இருந்தால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்க்காத இந்த ஃபைனான்ஸ்காரங்களா அயோக்கியர்கள் அவனு மேலே என்னமோ பெரிய 10 பேர்கிட்ட டொனேஷன் வாங்கிட்டு இவனுங்க பண்ண. சூர்யாவில் என்ன பண்ணுறான், அவனுக்கு கோடியாக டொனேஷன் வருது. நம்மளுக்கு எவனா டொனேஷன் கொடுப்பா? எவனும் கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு வேணாம். எனக்கு வேண்டவே வேணாம். நம்ம கோயிலுக்கும் வேணாம், நம்ம காலேஜுக்கும் வேணாம். அப்போது இவங்கெல்லாம் என்ன நினச்சிருக்காங்க, பொம்பளை காலேஜ் நடத்தினா பைத்தியக்காரின்னு நினச்சிருக்காங்களா? அவதூறாக பேசுறது. பணத்தை கொடுத்துட்டு நீ 10 கன்விக்ஷன் மேலே எடுங்கடா, எனக்கு கவலையே கிடையாது. கடைசி கடவுள் கோர்ட்டில் யார் நீ கன்விக்ட் ஆகியா நான் கன்விக்ட் ஆகிவா பார்க்கலாம். அங்கே போய் எங்கள் அண்ணனும் எங்கள் அக்கா வேலை என்ன, போய் இந்த மந்திரி இந்த ஜட்ஜை பிடிக்கிறது, வக்கீலை பிடிக்கிறது, நம்ம வக்கீலுக்கு காசை கொடுத்து கேஸை நடத்தாதபடி பண்ணுறது, இதுதான் அதுங்க வேலையே. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். இது எல்லாத்துக்கும். எனக்கு என்ன அந்த ஈஷா ஜகிவாசு மாமனா மச்சான், அந்த பரதேசி அவன் எனக்கு மாமனா மச்சான். இன்னைக்கு காலையில் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்க அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நல்ல நியூஸ் மேடம், இந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்தே தீரணும், நேரில் ஆஜராங்க. ஒளிஞ்சிட்டு ஓடி வந்துட்டான். இவ்வளோ பேச ஜக்கி சொல்கிறானா, அவனுக்கு வந்து அங்கேருந்து சம்மன்ஸ் வந்துருக்குது, எங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து, அங்கே நேரில் ஆஜராகணும். பயந்துட்டு ஓடி வந்து இவங்க மூஞ்சியை பாரு, இருந்தாலும் மூஞ்சி அவன் மூஞ்சி என் மூஞ்சி பாரு. நான் என்ன மேக்கப்பாக போட்டுட்ருக்கேன், பவுடர் இதெல்லாம் மை ஒன்றும் போடுவேன், அதை இதை என் காலி போட சொன்னதால். ஓகே, அப்போ வந்து எதுக்குடா நீ ஓடி வந்து உட்காரு, என்னை விட நீ வயசில் சின்னவன். அப்போது பெரிய வந்து அவனும் ஒரு சூழ்ச்சி. நம்மளுக்கு எவ்வளோ செய்வினை பண்ணாப்போ இந்த கண்ணு ஒன்று போகிறோம், அந்த அது டாக்டரே போகிறோம் நம்மளுக்கு விட்னஸ்ஸு. அதே கண்ணு இன்னொரு நம்ம பார்த்தா அன்றைக்கி ஒரு பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரியான பொண்ணுக்கு ஆப்ரேஷன். ஆனால் நம்மளுக்கு கடவுள் அந்த கண்ணை திருப்பி கொண்டு வந்து வச்சார். இப்போ வந்து கண்ணாடி இல்லாமல் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன கடவுளோட செய்யலாம், மிருக்கலாம், என்ன இது அதிசயங்கள். ஏதோ ஒரு பரதேசி நான் வந்து அவளை பற்றி பேசிட்டானா, பேசுனது போல இந்த இவனுக்கெல்லாம் வந்திருக்கானுங்க இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. நேருக்கு சந்திங்கடி, நேருக்கு வாங்க இந்த அரசியல் பொம்பளைங்கெல்லாம். இங்கே வந்துட்டு இந்த ஆளுங்க கட்சியும் அந்த ஆளுங்க கட்சியும் அவங்க பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டுக்க மாதிரி பாவலா. ஆனால் அவங்க எல்லாரும் உள்ளார கையை குலுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இங்கே இருக்க ஒரு எம்பி வந்து அங்கே இருக்கிற மந்திரிக்கு இங்கே போலீஸை பிடிச்சி கொடுத்து எல்லாம் பண்ணிங்க. 30 பேர் வந்தீங்க, 20 பேரோ 30 பேரோ எனக்கு தெரியாது. ஓகே, என்னை பிடிச்சிங்களாடி, என் கிருஷ்ணர் இருக்கிறார் என்னை காப்பாற்றுறதுக்கு, என்னோடய காளி என்னை காப்பாற்றி அழிச்சிருவா என் பக்கம். இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் எதனா தப்பு பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாற்றி இருந்தால் நான் 3 மாதத்தில் அழிஞ்சிருவேன். ஆனால் அதே 3 மாதத்தில் நீங்கள் பண்ண தப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்காட்டி நான் கண்டிப்பாக கோர்ட்லேயோ இல்லாட்டி அந்த கடவுளோட கோர்ட், ஏன்னா இந்த கோர்ட்டில் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா இந்த கோர்ட்டில் வந்து நல்ல ஜட்ஜும் வரலாம், நல்ல ஜட்ஜு வராமல் இருக்கலாம். இப்போ நாகரத்னா ஜஸ்டிஸ் வந்தாங்க, இந்த பில்கிஸ் பானுக்கு நிஜமாகவே நியாயம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நல்ல ஜட்ஜஸும் இருக்காங்க. ஓகே, ஆனால்
இந்த ஆளும் வர்க்கத்தோட வக்கீல் ஜட்ஜஸும் இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக ஜட்ஜ்மெண்ட் வரலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணவங்கள ஆகிட மாட்டோம். ஆனால் இந்த கடவுள் கோர்ட்டோட தீர்ப்பு நான் வெயிட் பண்ணுறேன். இந்த பொம்பளை யார் என் மேலே இந்த கேஸை போட வச்சாலோ அவன் மேலே நம்ம பேசிட்டோமாம்மா, நம்ம அவளை வந்து இப்படின்னு பேசிட்டோமா, ஆணவ பிடிச்சவோ மூதேவின்னு பேசிட்டோம்னா. என் தமிழுக்கு படி நான் மூதேவின்னா என்ன நினைக்கிறேன்னா, நான் 3 தேவிகள், ஒன்று வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, 3 தேவி தான் மூதேவி. என் கணக்கில் அதுதான் மூதேவி. பட் அதுக்கு தவிர்த்து என்ன மீனிங் தான் சாரி. அப்போ எவ்வளோ பேர் கடவுளெல்லாம் கூப்பிடுறாங்க, சண்டாளி, அந்த பச்சை பச்சையெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த திராவிட ஊடகங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. அதெல்லாம் விடுங்க, இதே ராஜாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. இதே கன்னிமொழி 1000 பேசுது இதில் பார்லிமெண்ட்டில் ட்ராமா, என்னமோ அவங்கெல்லாம் விரோதிங்க மாதிரி. ஆனால் என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த அம்மா இப்படி பண்ணிடுச்சு, அந்த அம்மா இப்படி, அந்த அம்மாவுக்கு 10 கேஸ் இல்லடி, எனக்கு 10, 15, 20 கேஸ் இருக்கு, எனக்கே கணக்கு தெரியாது. ஓகே, இது வந்து இது புதுசாக வந்திருக்க கேஸ். நிஜமாகவே இந்த கேஸ் இருக்குது, கடவுள் சத்தியத்தை எனக்கு தெரியாது. ஓகே, எனக்கு போய் பேசணும்னு தேவையே இல்லை. அப்போது என்ன அராஜகம் பண்ணுறீங்க? நான் இதில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன். இந்த 30 பேர் ஒரு பொம்பளையை பிடிக்க வர்றதுக்கு 30 பேர் வந்து கேட்டை உடச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து என் கபோர்டை திறந்து என் கபோர்டில் இருக்க என் பொண்ணோட நகைகளை திருடிட்டு, அங்கே வச்சுருந்த இது விவசாய காசு எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கேன். அப்போ நீங்கள் திருடர்களா, நாங்கள் திருடர்களா? நான் என்னீங்கன்னா ஒரு சின்ன இது கூட பேமெண்ட் கூட 30வது நாள் எல்லாம் ஒரு கஸ்டமரையும் நான் ஏமாற்ற மாட்டேன். அப்போ வந்து இந்த பயனியர் எல்லாம் காசு அந்த கம்பெனியில் ஒன்று தான் பிரச்சனைகள். அதுவும் அந்த ஆந்திரா பேங்க் நம்ம அக்கௌண்ட்டில் 55 கோடி திருடிக்கான். உனக்கு தெரியும், நீ உட்காந்து பார்த்துருக்க. எவனோ கடனெல்லாம் தூக்கி நம்மளை கட்டியிருக்கிறான். அப்போது அவங்களாம் நல்லவங்க ஒன்றுமில்லை. நம்ம வந்து அந்த பொம்பளை மணி மேகலை அது அன்றைக்கி என்ன பிகு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 10 நாளில் அதுக்கு ஒரு கேஸ் வந்துட்டு, ஊழல் கேஸு. கடவுள் எப்போ நம்ம கூட இருந்திருக்காண்டா. இந்த கவர்னர் ஒருத்தர் இருந்தான், ஒரு பொம்பளை பொறுக்கி. அந்த பொம்பளை ஒரு மாட்டிச்சு, அவளை ஜெயிலில் போட்டாங்க, இவனையெல்லாம் விட்டாங்கன்னு. இவன் அரசியல்வாதி, இவனுக்கு செல்வாக்கு இருக்குது, அந்த பொம்பளைக்கு செல்வாக்கு இல்லை. ஓகே, அப்போ அந்த கேஸில் அப்படி தான் அதில் பிரச்சனை வந்துச்சு. ஓகே, இவனுங்க யார் யார் என்கிட்ட மோதுறீங்களோ, நான் தப்பு பண்ணியிருக்காட்டி என் கடவுள் என் கூட நிற்கும். இது வந்து எதுக்கு இந்த உதாரணம் நான் சொல்கிறேன்னா, எல்லாரும் வாய் பேசாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. ஏன் கிருஷ்ணர், ஏன் காளி, நீ பேசு கீதா, நாங்கள் இருக்கிறோம், உன்னை என்ன பண்ணுவாங்களான்னு பார்த்துறோம். உள்ளார போடுவாங்களா, வா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலகத்தையே அழிச்சிருவேன், இந்த நாட்டையே அழிச்சிருவேன். ஸோ அது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரையும் அவங்கள என்ன எதுனா செய்யும்போது பெருசாக மழை வரும், பெருசாக ஏதோ ஒன்று வரும். அங்கே பூகம்பம், டெல்லியிலே ஒரு பூகம்பம் வந்துச்சாங்க. வரட்டும். அதை பற்றி இந்த பூகம்பம் வந்து இந்த அயோக்கியர்கள் என்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அப்போ வரணும். அப்போ தான் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு நானும் நம்புவேன். ஏன்னா இந்த ஜோசியர்கள், பெரிய பெரிய ஜோசியர்கள், என்னமோ பெரிய இவனுங்கள ஜோசியம் பார்த்து தான் நீ சொல்கிற. நான் ஜோசியமும் பார்க்கல, எனக்கு ஜோசியமே ABCD தெரியாது, எனக்கு சாஸ்திரமும் தெரியாது, எனக்கு சனாதனமும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆனால் நான் வந்து சத்தியம் என்ற ஒரு வார்த்தையை நம்புகிறேன், தர்மம் அதர்மம். ஓகே, அதே மாதிரி கடவுள்கிட்டையும் நான் சண்டை போட எனக்கு தைரியம் இருக்குது. சாமிக்கிட்ட இப்படி சண்டை போடுறாள் தான், சரிங்களா? ஓகே, நான் பரதேசிங்களா, வெக்கம் கேட்டவனுங்க, 30 பேர் ஒரு பொம்பளை அரெஸ்ட் பண்ண வரீங்க. இப்படி தாண்டா மற்றவங்கள என்ன யூடியூபர். இப்போ நாங்கள் என்ன தப்பாக பேசிட்டோம்? நீங்கள் தப்பு பண்ணாட்டி நாங்கள் ஏன் பேசுகிறோம்? நீ ஊழல் பண்ணாட்டி நாங்கள் ஏன் பேசுகிறோம்? நீங்கள் பொண்களை கற்பழி காட்டி நாங்கள் ஏன் பேசுகிறோம்? நீங்கள் இந்த லாக்அப் டெத்ஸ் பண்ணாட்டி நாங்கள் ஏன் பேசுகிறோம்? போலீஸ்காரங்க ஊழலே பண்ணுறது இல்லையா? தெரியாதா? எவ்வளோ பேர் 5 வருஷம் 10 வருஷமாக கேஸ் நடக்கும் இவங்க கொன்னதுக்கு? அப்போது மக்கள் எல்லாரும் மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. காலம் வரும், இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பார்ப்பேன். நான் உயிரோடு இருப்பேன் பார்க்குறேன். புரியுதா? அன்றைக்கி பொட்டைங்க அவங்க வந்து ஒரு 15-17 நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. எது? டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு. நான் பெரிய ஒரு டெரரிஸ்ட்டு, நான் உலகத்தை விட்டுட்டு நான் ஓடிட்டேன்னா யூடியூப்பில் தான் இருக்கிறேன். இந்த சொத்துலேயும் உட்காந்துட்ருக்கேன், அந்த சொத்துலேயும் உட்காந்துட்ருக்கேன். நான் காலேஜுக்கும் போகிறதால நான் போய் ஒளிஞ்சு கூகுள்குள்ளார ஒளிஞ்சிக்கிட்டு நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணல.
நான் ஒன்றும் செந்தில் பாலாஜியும் கிடையாது, மற்ற ஊழல் பண்ணுற மந்திரிகளும் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி பணமும் தேவையில்லை. நான் ஒரு பைசா அவங்ககிட்டயும் வாங்கவும் மாட்டேன். எதனா ஒரு குழந்தை நான் வந்து அவங்ககிட்ட டொனேஷன் வாங்கி அவங்களை சீரழித்தேன், பற்றி வச்சேன்னு சொல்லட்டோம், நான் சீரழிச்சிடுவேன். சும்மா வந்துட்டு நீங்கள் பதவியில் உட்காந்துருக்கீங்கன்னு மிரட்டிட்டு இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு திருப்பி அடிக்கும். அந்த போலீஸ்காரர் எப்படி திமிரா பேசினா அன்னைக்கு, கால் உடஞ்சிட்டா நல்லா நான் சிரிச்சிட்டு இருந்தேன். கழுத முண்டை, நீ அதில் எவ்வளோ பேர்த்த நீ ஏமாற்றி சம்பாதிச்சிருப்ப, கடைசியில் என்கிட்ட வந்து கால் உடஞ்சிருச்சு நான் மனசில் நினச்சேன். ஒருத்தி ஃபோன் பண்ணோம், என்கொயரிக்கு வரணும். எவ்வளோ தடவை இப்படி என்கொயரிக்கு வரணும்? எவ்வளோ தடவை அந்த ஃபார்ம் 41 இது கொடுப்பீங்க, 41A ஏதோ ஒன்றை கொடுத்து என்கொயரிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மாறிட்டு வரீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் 10 லட்சம் கொடுப்பேன் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. ஒரு கால் நான் பைசாவும் கொடுக்க மாட்டேன். செத்தாலும் சாவன் வச்சுட்டு உங்களுக்கு மட்டும் காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்ட்டு ஒரு நேர்மை இருக்குது. நான் யாரை பார்த்து பயப்படுற ஆளும் கிடையாது. அதே மாதிரி இந்த நம்ம பார்க்குறோம் கோர்ட்டில் டெய்லி இந்த 2 வருஷமாக நம்ம பார்க்குறோம். எப்படி எவங்கிட்ட இவ்வளோ காசு இருக்கும்? நம்ம என்ன கொள்ளடிச்சு சம்பாதிச்சிருக்கணும்? மனசாட்சி இருக்கணும். இந்த பணம் கேட்குறாங்க பாரு, நிஜமாகவே அவங்களுக்கெல்லாம் மனசு இருக்குது. எந்த மனசோட எனக்கெல்லாம் நான் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி காசுலாம் வாங்கியிருக்க மாட்டேன். தேவையில்லை. அந்த காசு ஒட்டாது. ஏன்னா நோவு நொடியும் வரும். இன்றைக்கும் கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்கார். நம்ம ஒரு மாத்திரை மருந்து சாப்பிடல. இந்த 3 மாதத்தில் இந்த ஜகி பையன் நம்மளுக்கு பண்ண செய்வினையிலையும் நம்ம தப்பிச்சு தான் வந்திருக்கோம். நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றியிருக்கார். ஓகே, பரதேசி ஈஷா ஜகி, நீ பார்ப்ப இல்லாட்டி உங்கள் ஆளுங்க எவனோ ஒருத்த பார்த்து உங்ககிட்ட சொல்லுவான், நீ எங்களை ட்ரோல் பண்ணுவேன், எனக்கு தெரியும். ஓகே, என்கிட்ட வச்சுக்காது. நான் வந்துட்டு என்னோடய வேலை, நான் வந்து உட்காந்துட்ருப்பேன். நான் அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தால் எப்படி வருமோ அதுக்கு மேலே 10 மடங்கு எனக்கு வரும். உனக்கு நான் யாருன்னு தெரியாமல் நீ என்னோட மோதிட்டுருக்க. நீ பண்ணது கொலை, நீ பண்ணது கற்பழி. இன்னும் பெரிய யோகிய சிகாமணி மாதிரி நீயே இன்னும் பெரிய இவனாட்டம் உனக்கே ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு எவ்வளோ பேர்த்தடா நீங்களாம் ஏமாத்துவீங்க? அப்பாவி மக்கள்லாம் எவ்வளோ பேர்த்த கொண்டு இருக்க? உன் மனசாட்சிக்கு தெரியும் இதெல்லாம். நீ யாரை தேடிட்டு போறியோ, இதே மோடி அமித்ஷா இன்னைக்கு உனக்கு நீ அப்பாயின்மெண்ட் கேட்டால் உனக்கு கொடுக்கறது இல்லை, அதுவும் உனக்கு தெரியும். இது எனக்கு யார் சொல்கிறான்னு எனக்கும் தெரியும், புரியுதா? அதே மாதிரி இப்போ இந்த ரேட் அமிச்சது எந்த மந்திரின்ட்டு எனக்கு ஒரு மந்திரி சொல்லிட்டாரு. ஓகே, இது வந்துட்டு நான் சொன்னப்போ யாரும் நம்மள என் கிருஷ்ணர் சொன்னார். எப்படி என் கிருஷ்ணர் சொன்னார்? கண் டாக்டர் கிருஷ்ணன் கீழே இறங்கின உடனே கிருஷ்ணர் என்கிட்ட சிரிச்சிட்டு என்ன சொன்னால், நீ வந்து அன்றைக்கி ஜகி பற்றி என்ன பேசினேன் உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் என்னடா பேசினேன்? நீ சொன்னது தான்டா நான் பேசினேன். இல்லை நீ சொன்னில்ல உன்னோட மூளை வெடிச்சிருச்சு, என் மூளை நல்லதாக இருக்குது, அகிலா உன் மூளையை அட்டாக் பண்ணுறான்னு சொன்னான். நான் சொன்னேன், டேய் நீ பேச சொன்னதால் தான்டா நான் பேசினேன், நீ எதுக்கு என் மேலே பழிய போடுற, நீ பேசினேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான் கிருஷ்ணர், நீ போ ஒன்றும் நாளைக்கு ஒன்றும் ரிப்போர்ட்டில் ஒன்றும் நெகட்டிவாக வராது. நான் இது யார்னாட்ட சொன்னேன், யாரா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நான் பேசுகிறேன் அடுத்த செகண்ட்லேயே கீதம்மா பையன் ஃபோன் பண்ணி பரத் என்ன சொல்லிச்சு, ஆண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நீங்கள் என்ன பேசுனீங்க? என்ன பேசுனேன்டா, நீங்கள் வந்து ஜகியோட பிரெயின் பர்ஸ்ட் ஆச்சு, என் பிரெயின் நல்லா இருக்கு, அங்கே தான் வந்து உன் பிரெயின். கிருஷ்ணர் சொன்னதை திருப்பி அதே சொல்கிறான். ஏன்னா கிருஷ்ணருக்கு என்னென்னா நான் நம்ப மாட்டேன் அவங்க பேசுறது. அங்கே அடுத்தது இன்னொருத்தர் வச்சு சொல்ல வைப்பான். அப்போ கிருஷ்ணர் பேசுறதுக்கு பரத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, அப்போ வந்துட்டு அந்த டாக்டரே ஆட்சி ஒரு நம்மளுக்கு என்ன ஒரு மருந்து கொடுத்தாரா, ஒரு டானிக் கொடுத்தாரா, ஒரு ஆயின்ட்மெண்ட் கொடுத்தாரா, ட்ராப்ஸ் ஒன்றும் கொடுக்கல. ஓகே, ஆனால் சித்த வைத்தியத்தில் நம்ம ஃப்ரெண்டு வந்தார், அதுவும் கடவுள் செயல். அவர் என்றைக்கும் வராதால் நான் இங்கே சாப்பிட வரேன்னு சொன்னார். சாப்பிட வரும்போது கண் அப்படி பார்த்தா, ஐயோ என்ன மேடம் கண் இப்படி இருக்குது, ஆமாம் இப்படி தான் இருக்குது 10 நாளாக சொன்னால். அப்புறமேல் முட்டையை கட்ட சொன்னார். முட்டையை கட்டிட்டு அதுக்கப்புறம் இதாகிடுச்சு. அப்போது வந்து நம்ம சித்த வைத்தியத்துலேயும் நம்ம நாட்டு வைத்தியத்துலேயும் எவ்வளோ நல்லது இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம யாரும் அதை நம்பாமல் இந்த இங்கிலீஷ் மருந்துங்களை போயிட்டு அது ஒரு பெரிய மாஃபியா. இந்த நிறைய பேர் இந்த சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லி இந்த சப்ளிமெண்ட்ஸை சாப்பிட்டுட்டு அதால் எவ்வளோ நோவு வருதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. நிறைய பேர் படித்த முட்டாளுங்க. அதில் எப்படியும் ஒரு படித்த முட்டாள் டாக்டர் இல்லைல்ல, உண்மை தானே. நம்ம பிள்ளைன பெருசா அதுவும் அப்படி தான் சொல்லணும், சப்ளிமெண்ட் மம்மி சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க.
இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்றதால எவ்வளோ நோவு வருது எனக்கும் தெரியல. இன்றைக்கும் என்னோடய 70வது வயசில் நான் வந்து கடவுள் எனக்கு வந்து நல்ல மன தைரியமும் கொடுத்துருக்காரு, உடல் தைரியமும் கொடுத்துருக்காரு. அதில் இந்த 30 முட்டாளுங்க யார் வந்தீங்களோ எனக்கு தெரியாது. நான் அவங்க ஃபோட்டோலாம் போட போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நிஜமாகவே போலீஸா இல்லை நீங்கள் நிஜமாகவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆளு, ஏன் அதுக்கு ஐடி காட்ட மாட்டேங்கிறீங்க? இப்போ வந்து நாட்டில் எவ்வளோ பேர் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஃப்ராட் பண்ணுறவனும் இருக்கிறான், ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்கிறான். அப்போ என்ன உங்களுக்கு அந்த திமிர் அராஜகம்? திமிர் தானே. பொய் கேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொய் இது கொடுக்குறான் எது கோர்ட்டில் நம்ம பற்றி தப்பா கேஸ் ஏதோ கேஸை பற்றி கொடுக்கல, வேற ஏதோ பற்றி பேசுகிறான். நீங்கள் பேசுங்கடா, நீங்கள் என்னன்னாலும் செய்யுங்கடா. அந்த பொம்பளை யார் உங்களை சொல்லி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களோ அவளுக்கும் கடவுள் பிடி 3 நாமம் போடுவார், உங்களுக்கும் 3 நாமம் போடுவாங்க. உங்கள் பணம் உங்கள் செல்வாக்கு எதை வச்சு நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது நான் தான். ஏன்னா நான் எந்த தவறும் செய்யலை. என்கிட்ட 15 கேஸ் இருக்குன்னா நான் எந்த கேஸும் நான் போடல, எந்த கேஸையும் நான் யாரையும் ஏமாற்றலை. நான் வந்து போனால் போகுதுன்னு பொறுமையாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பொறுமை பூமி ஆழ்வாரா, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்று. நான் இதெல்லாம் பொறுமையாக போயிட்டுருக்கேன்டா. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் எனக்குள்ளே இருக்க காலி பூங்குன்னு வெளியே வந்துச்சு. அன்றைக்கி இருக்குதடி யாரெல்லாம் இந்த எபிசோடு பண்ணீங்களோ, இந்த 30 பேர் ஜீப் ஜூம்னு வந்து கேட்டில் குதித்து பொட்டை பசங்க கேட்டை குதிக்கிறானுங்க, வெக்கம் கேட்டவனுங்க கேட்டை குதிக்கிறது, கேட்டை போட்டு ஆட்டுறது, இங்கே வேலை செய்கிற ஆளுங்களை மிரட்டுறது, கடைசியில் நாயை போட்டு அடிக்கிறீங்களாடா. நீங்களாம் மனிதர்களா? அது ஒரு பாவம் அப்பாவி ஜீவன். அதுங்களை போட்டு நீங்கள் உதைக்கிறீங்க, அடிக்கிறீங்க. கட்டி வச்சது பாவம் நீங்கள் வந்து கவுத்து விட்டுட்டு ஓடும். அது எங்கே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு ஓடி வரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவனுங்க என்ன ஐடியா போட்டிருப்பானுங்க, அதை அவுத்து விட்டா நேராக நான் எங்கே இருக்கணும் காட்டி கொடுக்குறதுக்கு ஓடி வரும்னு நினச்சிட்டு வந்தானுங்க முட்டா பசங்க. ஓகே, அந்த பைரவி வந்து கடவுள் அனுப்பிச்ச ஒரு குழந்தை. நம்மளுக்கு தெரியும் அவள் யார் என்னன்ட்டு. இந்த பரதேசிங்களுக்கு தெரியல அராஜகத்தை நெல்ல. அன்றைக்கி இங்கே வந்து அவங்கள எல்லாம் மிரட்டிட்டு எந்த சட்டத்தில் வந்து இங்கே இருக்க வேலைக்காரங்களை நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுது. பயம் காட்டுறதுன்னா அவங்களுக்குலாம் படிப்பறிவு இல்லை, வசதி இல்லைன்னு சொல்லி நீங்கள் மிரட்டுறீங்களாடா? நீங்களாம் படித்தவங்கள இல்லாட்டி யூனிஃபார்ம் போட்ட கூன்ஸா? பாரதேசி இன்னும் பெரிய ஒருத்தி சொல்லிட்டாலாமா, அவன் முதல்ல யோகியமானவளான்னு அவளை உள்ளார மனசில் பார்த்துட்டு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு 2014 இந்த ஜேட்லின்னு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். ஓகே, அந்த ஜேட்லி வந்துட்டு நான் அவரை சந்திக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை, பொது பிரச்சனை பற்றி சொல்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப வேண்டியவர் மூலியமா. அப்போ இந்த பொம்பளை தான் அந்த இதுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அதுவும் அப்போ வந்து சொல்லும்போது அந்த ஆள் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஷீ இஸ் அ க்ளோரிஃபைடு எரண்ட் கேர்ள். அப்படின்னா என்ன வேலை செய்ய வேலைக்காரி, எங்களுக்கு டீ கொண்டு வந்துட்டு போகுது. அதான் சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்க. அவரும் அந்த இன்னொருத்தர் யார் கூப்பிட்டுட்டு போனேன். இது இன்றைக்கி என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா அவர் செத்து போயிட்டார். அப்படியே உயிரோடு இருந்தாலும் அந்த ஆள் ஞாபகம் இருக்காது அவங்க பேசுறது, ஏன்னா பேசிட்டான். ஓகே, அவரும் பரலோகத்துக்கு போயிட்டார் இருந்தால். ஓகே, அதனால் கடவுள்னு ஒன்று இருந்தானா, மனசாட்சின்னு ஒன்று இருந்தால், நீ எவ்வளோ யோகியமானவர்கள் நீங்களெல்லாம் நீங்கள் யோசிங்க என்னை வந்து கை காட்டுறதுக்கு முன்னால். ஓகே, ஒரு 20 கேஸ் இருக்கிறதால நாங்கள்லாம் அயோக்கியர்கள் ஆக மாட்டோம், நாங்கள் பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஓகே, இது வந்து எங்கள் வீட்டு அவங்களுக்கும் இது சாரணும். அதுக்கப்புறம் வீட்டை விற்று போட்டு அந்த வாங்கினவன் அவன் அதுக்கு மேலே ஃப்ராடு. நீ யோகியமாக டைமுக்கு பணமாக கட்டினியாடா? நீ உன்னது அங்கே யாருக்கோ பணத்தை கொடுத்துட்டு அதுக்கும் சாட்சி இருக்குது, கடவுள் சாட்சி இருக்குது. எந்த பணத்தை கட்டி எந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்கன்ட்டு நீங்கள் வந்து அப்படி செய்வீங்க, நீங்கள் தவறுகள் செய்வீங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்னு எதுக்கு ஒன்று இருக்குது, அந்த சுப்ரீம் கோர்ட்டை போட்ட சம் ஆர்டர்ஸ் எதுக்கு இருக்குது, அதை மீறி ஒரு சிலரிங்க காசை வாங்கிட்டு தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம், ஏனென்றால் நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தால் நாங்களும் பேச மாட்டோம். ஆனால் பாதிக்கப்பட்டவங்கள் நாங்கள் கண்ணால் நிறைய பார்த்துருக்கோம், எங்களுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. ரொம்ப இதாச்சுன்னா அந்த கடவுள் வந்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார். நான் உங்கள் தீர்ப்பெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் எனக்குன்ற ஒரு நியாயம் இருக்குது. நான் என்றைக்கும் தப்பு வழிக்கு போக மாட்டேன்.
எனக்கு அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கவும் ஆசை கிடையாது. எனக்கு எதுவும் பெரிய வைரம் போட்டுக்கணும், இப்படி போடணும், அப்படி போடணும், எந்த ஒரு ஆசையும் கிடையாது. இந்த இதுங்கூட இந்த பொட்டு வச்சுக்கிறதுக்குன்னா என்னோடய கடவுள் வைக்க சொன்னால்தான் தான் வைக்கிறேன். இந்த மைக்கடை என் கடவுள் போட சொன்னதால் தான் போடுறேன், இல்லை அது கூட போட மாட்டேன். இதுதான் நான். ஐயால் என்னை புரிஞ்சிக்காம நான் வாய் பேசுகிறேன், இதை பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. என்னை வாய் பேச சொல்கிறதே காளியும் கிருஷ்ணா தான். நீங்கள் என் வாயை மூடினீங்க, உங்கள் வாய் எல்லாத்து வாயும் அவனுங்க மூடுவாங்க. இதுதான் நடக்கும். சத்தியம் என்றைக்கும் நிலைக்கும். ட்ரூத் வில் ப்ரிவேல். சும்மா கேஸ் இது போட்டுக்கிட்டு பொய் கேஸு பொய் இது பண்ணிவிட்டு மிரட்டலான்னு நினச்சிட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய வக்கீல்களை கொண்டு வரலாம், எனக்கு அதை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு என் கடவுள், என் மனசாட்சி, எனக்குன்ற ஒரு நியாயம் இருக்கிறது. நான் அதை பள்ளி தான் போவேன். அதனால் இப்போ எங்களுக்கே இவ்வளோ பண்ணுறீங்களே, அப்போ இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க? இப்போது இந்த ரஞ்சித்துக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும்னு நீ நினைக்கிறேன். ஏன்னா இதுவுமே எதுக்குன்னா அடுத்த இன்னும் 6-7-10 மாதத்தில் எலெக்ஷன் வருது. அதுக்காக இந்த ட்ராமாலாம் போட்டான். இல்லை எந்த மந்திரி வந்து பார்க்குறான்? நம்ம எவ்வளோ கேஸ் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ செக்ரட்டரிஸை பாருங்க, எவனா நம்மளுக்கு ஏன்னா நம்மளை கண்டா பிடிக்காது, ஏன்னா நம்ம மூஞ்சியில் கேட்டுருவாங்க. அதெல்லாம் கேட்டுருவோம். அதெல்லாம் நான் வந்து யாருக்குமே என்னை பிடிக்காது. இதை யாருன்னா பார்த்தீங்கன்னா போய் அந்த மந்திரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய காணொலி காட்டுங்க. நான் யாருக்கும் பயந்துக்கிற ஆள் கிடையாது. நீங்கள்லாம் எவ்வளோ பர்ஃபெக்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஜென்மத்தில் யார்கிட்டையும் 5 பைசா வாங்கலை, இல்லாட்டி அங்கே ஊழலே நடக்கிறது இல்லை, இல்லாட்டி அதானி அம்பானிக்கு நாங்கள் எந்த ஃபேவரும் பண்ணலன்னு சொல்லி வந்து எந்த கோயிலில் சத்தியம் போடுங்க. நானும் அதே கோயிலில் வந்து கற்பூரத்தை வச்சு சத்தியம் போடுறேன். நீங்கள்லாம் என்னென்ன ஊழல்கள் செய்கிறீங்க. அதனால் என் மேலே யாருன்னா கையை வச்சிங்கன்னால் அந்த கிருஷ்ணர் காளி சத்தியம் அவன் தீர்ப்பு கொடுத்துட்டான். ஓகே, பார்த்துப்பாங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்க மேலெலாம் எனக்கு எந்த ஒரு ஆசாபாசங்களும் கிடையாது. எனக்கு என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா என்னோடய மாடுகள், என்னோடய நாய்கள். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து உங்களாட்டெல்லாம் இந்த குழந்தைங்க இந்த அதுக்கெல்லாம் நான் அழுகுறது ஆளும் கிடையாது. ஓகே, ஆனால் உனக்கு ஒரு மருமகன் ஒரு மகள் இருக்கிறார். அவங்க எப்படி வாழ்ந்துருவாங்க நீ பார்த்துரு. ஏன்னா என் வாயில் விழுந்துடாத. நீ என்னை விட வயசில் சின்னவா, தேவையில்லை, என் வாயில் விழுந்துடாத. நான் வந்து ஒம்புக்கு போக மாட்டேன், வந்த ஒம்பையும் விட மாட்டேன். ஸோ டேக் கேர். அண்ட் அந்த திமிரில் ஒரு சிலர் தான் மந்திரின்னு சொல்லிட்டு திமிரில் ஆடுறாங்க பாருங்க, அதுங்கெல்லாம் கடைசி காலத்தில் ரொம்ப அழிஞ்சே சாகும். ஓகே, இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த காணொலியை கண்டிப்பாக யாரோ ஒரு ஆஃபீஸர் பார்ப்பாங்க. நாங்கள் பேசுனது வந்து நியாய நீதிக்காக பேசுகிறோம், தவிர்த்துட்டு திமிர் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பதவியில் இருக்கோம்னு சொல்லிட்டு திமிர் எடுத்துகிட்டு பேசல. அதே மாதிரி நாங்கள் கீதா டிவியில் எங்கே தப்பு நடந்தாலும் நாங்கள் அதை தட்டி கேட்போம். இது வந்து அதுக்காகவே தான் என்னை வந்து கிருஷ்ணரும் காளியும் இந்த சேனல்லையே என்னை ஓப்பன் பண்ண சொன்னாங்க. நான் இதால் காசு சம்பாதிக்கணும்னு எனக்கு தேவையும் கிடையாது. நான் எப்போ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதால் தான் நான் வாழ போகிறேன், எனக்கு கார்ட்ஸு கொடுங்க, பிச்சை, இதெல்லாம் நான் என்றைக்கும் எடுக்க மாட்டேன். அது நீங்கள் திமிரு நினச்சாலும் திமிரு நினச்சிக்கோங்க, இல்லாட்டி அன்பு நினச்சா அன்பு நினச்சிக்கோங்க, பண்பு நினச்சா பண்பு நினச்சிக்கோங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் மக்கள் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம தான் இந்த ஊழல்வாதிகளை உருவாக்கிக்கிறோம். ஆகையால் தட்டி கேட்காட்டி இது ஒரு பெரிய பூதாகாரமாக வந்து ஒரு பெரிய புற்றுநோய். இது பயங்கரமாக பரவப்போகுது. இது நாட்டுக்கும் நல்லதில்லை, மக்களுக்கும் நல்லது. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com